இளம் வயதும் ஏக்கங்களும். என்னடா இளம் வயதும் ஏக்கங்கள்னு தலைப்பில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நம்ம குழந்தையா பிறந்து வளர்ந்து வர நேரங்களில் இளம் வயதில் எல்லாம் தாகமாக இருக்கும். எதை பார்த்தாலும் நாம் செய்யணும். அது படிப்பாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், லவ்வாக இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் தாகம் இருக்கும். அந்த தாகம்லாம் நியாயமானதான்னு கேட்டால், அந்த தாகம்லாம் கடவுள் கொடுத்துட்டாருன்னு கேட்டால், ஆனால் கொடுக்காத போது ஏக்கமாக இருக்கும். இப்போ நான் சென்னைக்கு வந்த புதுசில் எல்லார்ட்டையும் பழகினோம். எல்லோரும் எந்தெந்த ஊரோ, எந்தெந்த மாநிலமோ, எந்தெந்த தேசமோ, யார் யாருக்கு பிள்ளைகளோ. அப்போது இந்த ஏழையாக இருக்கவங்க முகங்களை பார்த்தா கொஞ்சம் வறுமையில் இருந்தால், இந்த பையன் கெட்ட பையனாக இருந்து நம்ம பையனை கெடுத்துருவானோ, இந்த பையன் கெட்டவனாக இருந்து நம்ம பையனை கெடுத்துருவானோன்னு சொல்லிக்கிட்டு சில பேரண்ட்ஸுங்க, அந்த பையன் கூடலாம் சேராதடா, அந்த பையன் கூடலாம் சேராத, அவன் மூஞ்ச பார்த்தா சரியில்லை. ஆமாங்க. கடவுள் சொல்லுகிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறா, நானும் இதயத்தை பார்க்குறேன். அப்போ நான் கடவுளுக்கு சொந்தக்காரன் பார்ப்பீங்களா? இல்லை இல்லை. அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி பார்த்தாங்க, நான் அப்படி பார்த்தேன். ஆனால் கடவுள் இறக்கம் உள்ளவர் எனக்கு தொழிலை கொடுத்தாரு. கைத்தொழிலை ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு தொழிலா, இதெல்லாம் போய் செய்யலாமா அப்படின்னாங்க. எனக்கு கூட தான் ஆசை, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல பெரிய ஆஃபீஸராக அப்படி கோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு மாதமான ஹை சேலரியாக வாங்கி அப்படி ஜாலியாக வாழலான்ட்டு கடவுள் படைக்கலையே. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுக்கலையே. எனக்கும் ஆசை தான், ஒரு பெரிய தொழிலதிபருக்கு பிள்ளையாக பிறந்து அப்படியே அப்பா ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு காரில் இறங்கி அப்படியே ரிவார்டிங் சேரில் உட்காந்து ஆணையிடன்னு ஆசை தான். கடவுள் கொடுக்கலையே. ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு மனிதன் எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் கடவுள் கொடுக்குறாருங்க. ஆமாங்க. ஒருத்தர் தன் தொழிலை ஜாக்கிரதையாக செய்யும்போது, நமக்கு முன்னக்கூட்டி தொழிலதிபராக இருந்தவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு கார் வாங்கியிருக்கலாம், பைக் வாங்கியிருக்கலாம், எதையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதில் தானே உட்கார போகுது. அப்படி தாங்க வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாம் தேடி வந்துடும். அது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய சந்தோஷங்க, பொறுமையின் சந்தோஷங்க. இப்போது அந்த சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் கொடுத்துருக்காரு. நான் சிறு வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அதில் 2 பந்தயத்தை மறக்கவே முடியாது. ஒரு வாட்டி இங்கேருந்து ஸ்கூல்லேருந்து சர்ச்சி வாசலேருந்து ரன்னிங்கில் போய்கிட்டே இருக்கிறேன். கூட வர்ற பையன் வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறான். குறுக்கால ஆட்டுக்குட்டிங்க கும்பலாக வந்துடுச்சு. எனக்கு முன்னாடி போடவை அந்த ஆட்டுக்குட்டி வரக்குள்ளே பாஸ் ஆகிட்டேன். நான் பாஸ் ஆகும்போது ஆட்டுக்குட்டி வந்துடுச்சு. என்ன ஆட்டுக்குட்டி மிதிச்சு ஜம்ப் பண்ணி போயிட்டேன். திரும்பி ரிட்டர்னில் வந்தேன். அப்போ டீச்சர் சொன்னாங்க, டேய் உன் பேர் தாவீது ராஜான்னு வச்சுருந்தாங்க, உன் பேர் தாவீது ராஜான்னு வச்சுருந்தாங்க சென்னையில் டேவிட் ராஜன். நீ மட்டும் இங்கிலீஷில் நல்லா படிச்சேன்னா, இங்கிலீஷில் நல்லா படிச்சேன்னா அவனை எங்கேயோ கொண்டு போயிடுவேன்னாங்க. ஆமாங்க, இங்கிலீஷ் படிப்பு நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுங்க. டீச்சர் ஆசைப்பட்டது உண்மை தான், ஆனால் கடவுள் ஆசைப்படலையே. அதுக்கு பிறகு அந்த ஓட்டப்பந்தயம் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்கூலில் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு, அது நல்ல ஞாபகம் இருக்குது. எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட வசதியான பிள்ளைங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, பேரண்ட்ஸுங்க எல்லோரும் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னையும் கூப்பிட்டுங்க ஒரு பென்சில் பரிசு கொடுத்தாங்க. ஒரு பென்சில் பரிசு கொடுத்தாங்க. அந்த பென்சிலை வாங்கினது அங்கத்திலேயே செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி ஒரு கெத்து. ஏன்னா நான் ஓடி வாங்கின பரிசு இல்லையா. அதுதான் என் மனசில் நினச்சிட்ருக்கேங்க. இந்த சென்னைக்கு வந்து நம்மளுக்கு பொருளாதாரத்தில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதோ எக்ஸசைஸ் செட்டப்போ கிடச்சின்னா கிடைக்கலைங்க. ஒன்று சொல்லுவாங்க, குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தா அது குதிச்சு 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 ஓடுமா, கட்டியிருக்க ரோஜா பூ மாலை உருந்து போய் வெறும் கயிறு தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆமாங்க,
நான் வியாபாரம் பண்ண போகும்போது என்ன பல பேர் பல விதமாலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதில் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தன் கனவு கண்டான், கண்ணாடி பொருளை விற்றுக்கிட்டு, இந்த கண்ணாடி பொருளை விற்று நான் பெரிய ஆளாயிருன்னு நினைப்பான், கடைசியில் கண்ணாடி பொருளை கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் அப்படின்லாம் கதை சொல்லியிருக்காங்க. கரப்பாம்பூச்சி கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டே போவதில்லை. உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டே போவதில்லை. நான் பெரிய தொழிலதிபராக போகணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறது இப்பவும் எனக்கு தெரியுது. அதுக்காக நான் தொழிலதிபராக ஆக மாட்டேங்கிற எண்ணம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் ஆகலாம், அவருக்கு சித்தமானால் ஆக முடியும். ஆகக்கூட வழிகள் திறந்து இருக்குது. பட் எனக்கு அது கர்த்தர் வாய்க்க பண்ணுற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா கீழே கிடந்தோம், எங்கேயோ கிடந்தோம் என்ன கடவுள் அப்படியே தூக்கி நடத்தி கரம் பிடிச்சி கொண்டு வந்துகிட்டு இருக்கார். எத்தனையோ தோல்விகள். ஒரு தோல்வி வரும்போதெல்லாம் மனசு சொல்லும், நீ வாங்கினது 5 மூட்டை கடன், உன்னை ஏமாற்றிட்டு போனவன் 5 மூட்டை கடன், ஆனால் நீ 1000 மூட்டை கடனை ஏமாற்றிருக்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னால் ஆண்டவருக்கு ஏகப்பட்ட சோதனைகளையும் கொடுத்துருக்கேன். என்னால் என்ன நம்பினவங்களுக்கு நஷ்டங்கள்லாம் ஆகியிருக்கோம், அவங்க மனங்கள் புண்பட்டிருக்கோம். அது அன்னைக்கு காலமும் சூழ்நிலையும் என்னுடைய அறிவு வளர்ச்சியும். அன்னைக்கு நான் ஒரு தெளிவுள்ள அறிவுள்ளவனாக இருந்திருந்தால் என் வாழ்க்கை படிப்பிலேயே நல்லா இருந்திருக்குமே. அப்போ படிப்புனா என்னென்னு தெரியாது, தொழில் பண்ணும்போது தொழில் ஒரு ட்ராக்னா என்னென்னு தெரியாது. ஏதோ செய்யும்போது சில தவறுகள் மன ரீதியாக அவங்களுக்கு புண்பட்டிருக்கும், உண்மையிலே பட்டிருக்கும். ஆனாலும் அதில் சில இதுகளை என்னால் திருப்பி 2 மடங்காக செய்ய கடவுள் வாக்கிய பண்ணார். அவங்க நட்பாக இருக்காங்க. என்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் செய்யணுங்கிறதும் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதுக்கு மேலே கடவுள் சித்தம். ஒருவனுக்கு சமயம் வாய்த்தால் அவன் தப்பு செய்து குற்றவாளிகிறான். அவனுக்கு சமயம் வாய்த்ததுனால அவன் குற்றவாளி, சமயம் வாய்க்காததால் நான் நல்லவன். ஆமாங்க. அந்த சந்தர்ப்பங்களில் சூழ்நிலையில் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது, கர்த்தாவே என் முன்னோர் பாவங்களையும் என் பாவங்களையும் மன்னியும், அன்னைக்கு சூழ்நிலை நடந்துட்டேன்ட்டு. இப்போ நான் கடன் இல்லாமல் வாழ்கிறேன். இப்போ நீ வியாபாரத்தை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ட்டு பல ஐடியாக்கள் கொடுத்தாலும் அதை எனக்கு இப்போ மேக்ஸு தெரிகிறதுனால 6 நாளும் 10 தான், அது 12 ஆகாது, 8 ஆகாது. நீ சொல்கிறது தப்பு, தூரப்போ. அப்போ எனக்கு 10 போடக்கூடியதுன்னா மணி, மார்க்கெட்டிங், மெக்கானிக்கல், மேனேஜ்மெண்ட், மேன் பவர், இது அத்தனையும் எனக்கு குறிப்பிட்ட நாளில் ஒன்றா வரும்போது நான் பிஸ்னஸ் மேன் ஆகலாம், பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகலாம். அது வரைக்கும் இப்போ கடன் இல்லாத வாழ்க்கையை பஞ்ச காலத்திலையும் உன்னை நான் நடத்துவேன், வறட்சியான காலத்திலையும் நான் உன்னை நடத்துவேங்கிற தேவன் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஐ பி ஹாப்பி. 10 மணிக்கு வீட்டை விட்டு போகிறேன், 6 மணி வரைக்கும் டியூட்டியை பார்க்குறேன், அப்புறம் வர்றேன், இந்த வீடியோ போடுறேன், வீடியோவில் பேசுகிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். அப்போது தன்னுடைய தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்க முடியாத கடவுள் செய்தார். தொழிலை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு, இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அதனால் நண்பர்களே, எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்ம துவண்டு போக வேண்டாம். நம்ம பணக்கார வீட்டில் பிள்ளையா பிறக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். பணக்காரங்க வீட்டில் பிள்ளையா பிறந்திருந்தால் ஒரு சமயம் நம்மளுக்கு ஒரு 10 வீடு வாடகைக்கு வந்திருக்கலாம். அந்த வாடகை பணத்தை வாங்கிட்டு ஹவுஸ் ஓனர் டெனண்ட்டுகளை கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்கலாம். அப்புறம் அந்த காசுகளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பந்தாவாக செலவு பண்ணியிருக்கலாம். ஒன்று அதை மேன்மையை பெருக்கின ஆளுங்களும் இருக்காங்க, அதை அழித்த ஆளுங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு இருந்தால் தானே அழிக்கிறதுக்கு, நம்ம அழிக்கலை, உருவாக்கக்கூடிய முயற்சி பண்ணுறோம். இந்த குரங்கு கதைன்னு சொன்னோம் இல்லையா, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வரும்போது காசு சேர்ந்துடும். அந்த காசு சேர்ந்த உடனே குரங்கையே காலி பண்ணிடுவாங்க. குரங்கு கையில் பணமாக கொடுத்தா குரங்கையே காலி பண்ணிடுவாங்க. இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டங்களை பட்டதுனால இப்போ நம்ம கையில் பணமாலையை கொடுத்தாலும் அதை பாதுகாப்பாக வைக்க கடவுள் ஞானங்களை தந்து விட்டார். வேதம் சொல்லுதில்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், அவர்களை எதிர்த்து நிற்கும் வல்லமையை நான் உன் நாவில் தருவேன் என்று சொன்ன தேவன். இப்போ தவறான பாதைகளுக்கோ தவறான தொழில்களுக்கோ யார் அழைச்சாலும், துரோகம் பண்ண அழைச்சாலும், எப்பா நீ போயிட்டு வா, நான் கஞ்சியை குடிச்சு நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு கடவுள் ஆசீர்வதிச்சது போதும், என் கிருபை உனக்கு போதும், சம்பூர்ணமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும்ப்பா, உன் கிருபை எனக்கு போதும், நீ சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறது போதும், நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான்னு சொன்ன தேவன் என்னை வறட்சியான காலத்திலும் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான்னு சொன்ன தேவன் நம்மளை கரம் பிடித்திருக்கிறார்.
அவர் கைவிட மாட்டார். கைவிடாத தேவனை நான் துதிக்கிறேன். கைவிடாத தேவனை துதிக்க முடியாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடவுளை துதிக்கிறேன். என் தொழிலை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்களும் தேவனை தேடுங்கள். இஷ்டப்படுறவர்களே, மனம் பதறாதீர்கள். தேவனை தேடுங்கள். பாவமான காரியங்களிலிருந்து விலக்கி உன்னை காயப்படுத்தி காயங்கட்டி உன்னை ஆறுதல் அளிக்க தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.